அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு மோர் குழம்பு எப்படி செய்கிறேன்றதை சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். முதல்ல மோர் குழம்பு செய்கிறதுக்கு நாங்கள் தயிருக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு சில பொருட்களை அரைக்கணும். அதை என்னென்ன அரைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். இதில் பாதி மீடியம் சைஸ் பம்பை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் மிக்சிக்குள்ளே போட போகிறேன். போட்டுட்டு இது 2 தேக்கரண்டி அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போட போகிறேன். இதில் 3 பெரிய பல் உள்ளி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதை மாதிரி 3 பச்சை மிளகாய் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 3 போடுறேன். இதுக்குள்ளே அரை தேக்கரண்டி அதாவது சின்ன சீரகமும் ஒரு 4-5 கடுகும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடுகு கணக்க போடக்கூடாது, கொஞ்சம் போட்டு நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். தண்ணி ஓரளவு விடுங்கோ. விட்டுட்டு இதை நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இந்த மிக்சிங்கை நாங்கள் தயிருக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். இதில் 400 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் அந்த அரைச்ச மிக்சிங்கை போட போகிறேன். இங்கே பாருங்க, அந்த அரைச்ச மிக்சிங் அதை நாங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு போடுறது அவ்வளோவா போடுவோம். இதில் 2 தேக்கரண்டி அளவுக்கு கடலைமா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடுவோம். கடலைமா போட்டால் தான் அந்த இது திக்காக வரும் அந்த மோர் குழம்பு. அரை தேக்கரண்டி அளவுக்கு கொரியண்டர் பவுடர் விருப்பமெண்டா போடுங்க. ஆனால் போட்டால் கொஞ்சம் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இனி தேவையான அளவுக்கு உப்பு. இனி இதை நல்ல வடிவாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல வடிவாக கரைச்சி எடுப்போம். இதுக்குள்ளே நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு கரைக்கணும். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் தன்மை வெராட்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மஞ்சளும் போடலாம். நான் கொஞ்சம் போட போகிறேன். இனி இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். இல்லைங்களா, தண்ணி தண்ணியாக இருந்தால் தான் கொதிச்சு வர நல்லா இருக்கும். இனி நாங்கள் இதை திருப்பியும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகிட்டு இனி நாங்கள் இதை அடுப்பில் தாளிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்குள்ளே 1.5 தேக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் கடுகு போட போகிறோம். முதல்ல கடுகு போட்டு அரைச்சது இதில் கொஞ்சம் கடுகாக நாங்கள் போடுவோம். கடுகு வெடிக்கட்டும். இதுக்குள்ளே ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம், அதுவும் நல்லபடியாக பதங்கட்டும். இனி நாங்கள் இதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ஓரளவு வெங்காயம் பற்றி வச்சுருக்கேன். அதையும் போட போகிறோம். இனி 2 செத்தல் மிளகாய் நல்லபடியாக வதங்கி வரட்டும். கொஞ்சம் கறி லீவ்ஸும் போடுவோம். நல்லபடியாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் போடுவோம். வெங்காயம் நல்லபடியாக வதங்கி கொண்டிருக்குது.
இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மிக்ஸிங்கை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். ஆகலும் எரிய விட்டுறாதுங்க வெங்காயத்தை, ஓரளவு வர நாங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா ஓகே இருக்குது. இனி நாங்கள் இதுக்குள்ளே அந்த மிக்ஸிங்கை மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல வடிவாக வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நாங்கள் மூடி விடுவோம். இந்த மோர் குழம்பு நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதியோடு நாங்கள் இறக்கணும். இப்போ டக்குன்னு இருக்க மூடிட்டு இருக்கா திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்க கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் இது இருக்க நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க திக்காக இருக்குது. கடலை மாவு போடுறபடியாக நல்ல திக்காக வந்திருக்குது. இதுக்கு நாங்கள் இனி ஒரு கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் போடுவோம். விருப்பமாட்டா போடுங்கோ, இல்லையான்னு சொன்னால் விடுங்கோ. நான் ஒரு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு. நான் செய்த மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.